இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 15வது பொதுத் தேர்தலில் ரமணனுக்கு சீட் வழங்கப்பட்ட முடிவை தற்காத்தார் டத்துஸ்ரீ அன்வார். PKR கட்சிக்கு புதிய உறுப்பினரான டத்துஸ்ரீ ரமணனுக்கு கடந்த 15வது பொதுத் தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுவதற்கு ஒரு வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதை கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி ராம்லி கடுமையாக குறை கூறிய போதிலும் ரமணனை ஒரு வேட்பாளராக கொண்டு வருவதற்கு தாம் எடுத்துள்ள முடிவை கட்சியின் தேசிய தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தற்காத்து பேசினார். அதேவேளையில் PKR கட்சியின் தேசிய தலைவர் என்ற முறையில் தாம் ரமணனுக்கு சிறப்பு சலுகையை வழங்கி வருவதாக ரஃபிசி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டையும் டத்துஸ்ரீ அன்வார் மறுத்தார். ஜோஹர் பாரு பெர்ஜாயா வாட்டர் ஃப்ரண்டில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் வாக்களிப்பு முடிந்த பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த டத்துஸ்ரீ அன்வார் ரமணனுக்கு சீட் வழங்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பி வரும் ரஃபிசியின் குற்றச்சாட்டிற்கு பதில் அளித்தார். PKR கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி இதுபோன்ற குற்றச்சாட்டுக்களை பகிரங்கமாக முன்வைப்பதற்கு முன்னதாக கட்சியின் தலைமைத்துவ கூட்டத்தில் எழுப்பியிருக்கலாம் என்று அன்வார் குறிப்பிட்டார். இருப்பினும் இன்று நடைபெறவிருக்கும் கட்சியின் தேசிய பேராளர் மாநாட்டில் இவ்விவகாரத்தை விவாதிக்கலாம் என்றார் அன்வார். மயிகாவின் பொருளாளர் பதவி வகித்த ரமணன் அக்கட்சியிலிருந்து விலகி PKRல் இணைந்த 2வது ஆண்டிலேயே அவருக்கு சுங்கேபுலோ நாடாளுமன்ற தொகுதியை டத்துஸ்ரீ அன்வார் பரிசாக தந்ததாகவும் அடுத்த ஒரு வருடத்திலேயே துணை அமைச்சராக நியமித்ததாகவும் தற்போது கட்சியின் 3வது முக்கிய பதவியான உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிட அனுமதித்திருப்பதாகவும் ரஃபிசி கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். ஒருவர் PKR கட்சியில் சேர்ந்த 4 ஆண்டுகளிலேயே கட்சியின் உயரிய பதவியான உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும் என்று கட்சியின் தேசிய தலைவரான டத்துஸ்ரீ அன்வார் ஆசீர்வதிக்கிறார் என்றால் கட்சியில் சட்டத்திட்டங்கள் இருந்து என்ன பலன் என்று ரஃபிசி ராம்லி கேள்வி எழுப்பினார். புதிய உறுப்பினர்களுக்கு காட்டப்படும் சலுகை விவகாரத்தில் கட்சியின் தேசிய தலைவர் என்ற முறையில் அன்வாருக்கு உள்ள சிறப்பு அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று ரஃபிசி சில தினங்களுக்கு முன்பு பேராளர்களை கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டாய பணி ஓய்வு வயதை 60லிருந்து 65ஆக உயர்த்தும் உத்தேச பரிந்துரை திட்டத்தை மனிதவள அமைச்சு தற்போது ஆராய்ந்து வருவதாக அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம் அறிவித்துள்ளார். இந்த உத்தேச பரிந்துரையை மனிதவள அமைச்சின் துணை தலைமைச் செயலாளரான கொள்கை மற்றும் அனைத்துலக விவகாரங்களை கவனிக்கும் முகமது ஷஹரின் உமர் தலைமையிலான சிறப்பு குழு ஒன்று தற்போது ஆராய்ந்து வருவதாக ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். கட்டாய பணி ஓய்வு பெறும் வயது என்பது மனிதவள அமைச்சின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டிருப்பதால் இந்த விவகாரத்தை தனது அமைச்சு ஆராயும் என்று ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். மக்களின் நலன் சார்ந்த அம்சங்களை அனைத்துலக நடைமுறைகளுக்கு ஏற்ப ஆராயப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த ஆய்வில் தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிமார்களின் கருத்துக்களும் கருத்தில் கொள்ளப்படும் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் உறுதியளித்தார். சாலையில் திடீரென்று குறுக்கே சென்ற நாய் ஒன்றை மோதுவதிலிருந்து தவிர்க்க வாகனத்தை திருப்பியதில் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் லாரியுடன் மோதியதில் நபர் ஒருவர் உயிரிழந்த வேளையில் அவரின் மனைவி கடும் காயங்களுக்கு ஆளானார். இந்த சம்பவம் நேற்று மாலை 6:30 மணியளவில் ஜோஹர் ஜலான் முவார் சகமாட் சாலையின் 56வது கிலோமீட்டரில் சகமாட் அருகில் நிகழ்ந்தது. அத்தம்பதியர் பயணித்த SUV ரக வாகனம் லாரியுடன் மோதியதில் வாகனத்தில் அமர்ந்திருந்த தமன் மீடாவைச் சேர்ந்த 37 வயது டேவிட் சுசெக்ஸ் உயிரிழந்த வேளையில் வாகனத்தை செலுத்திய அவரின் 36 வயது மனைவி P. வனிதா கடும் காயங்களுக்கு ஆளாகினார். தம்பதியர் பயணித்த நிசான் எக்ஸ்ட்ரெயில் வாகனம் ஸ்கேனியா ரக லாரியின் பின்புறம் மோதியதாக சகமாட் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் ஜம்ரி மரின்சா தெரிவித்தார். அந்த தம்பதியர் மூவாரிலிருந்து சகமாட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். இதில் கடும் காயங்களுக்கு ஆளாகிய வனிதா சகமாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அஹ்மத் ஜம்ரி தெரிவித்தார். நாட்டில் மிக பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றான 150 ஆண்டு கால வரலாற்று சிறப்பை கொண்ட பேரா பகான்சராய் கலும்பாங் தோட்டத்தில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நாளை மே 24ஆம் தேதி சனிக்கிழமை திருக்கல்யாண வைபோகம் நிகழ்வு வெகு சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கிறது. 149ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை ஒட்டி கடந்த மே 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக நாளை சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண வைபோகம் நிகழ்வு நடைபெறவிருக்கிறது.
வரும் மே 31ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் தீமிதி திருவிழாவிற்கு முன்னதாக நடைபெறவிருக்கும் திருக்கல்யாண வைபோகம் நிகழ்வில் மேளதாள முழக்கத்துடன் மாங்கல்யம் சீர்வரிசை சுமந்து ஊர்வலமாக வந்து சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெறும். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும். இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பொதுமக்களுடன் அரிமா மறுமலர்ச்சி இயக்க தலைவரும் தமிழ்மலர் நாளிதழின் இயக்குநருமான செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் பா தியாகராஜனும் கலந்து சிறப்பிக்கவிருக்கிறார். மெய்யன்பர்கள் சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அம்பாளின் அருளாசியை பெற்றுச் செல்லுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர். 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபாச விசிடி படங்களை விற்பனை செய்ததாக நபர் ஒருவர் மலாக்கா ஐக்ரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 43 வயது முகமது ஃபவுசி அப்துல்லா என்ற அந்த நபர் மேஜிஸ்ட்ரேட் நூர் அஃபிகா ரடியா ஜைனுரின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி மாலை 5 மணியளவில் மலாக்காத்தங்கா மாவட்டத்திற்கு உட்பட்ட தமன் தேச தமிங் சாரி சுங்கை உடாங்கில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 14 வயது பெண்ணுக்கு ஆபாச தன்மையில் குறுந்தகவலை அனுப்பி வைத்ததாக நம்பப்படும் சமூக ஊடக பிரபலத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். CEO பத்து என்ற பெயரில் சமூக ஊடகங்களில் பிரபலமாக விளங்கும் அந்த நபருக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரை தொடர்ந்து அந்த நபரை கோம்பா மாவட்ட போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் தாம் போலீசாரால் தேடப்பட்டு வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து 22 வயதுடைய அந்த ஆடவர் கோம்பா மாவட்ட போலீஸ் நிலையத்தில் சரண் அடைந்தார். அந்த இளைஞர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் தகவல் கூறுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.